என்னை காவி உடை போட பார்க்குறது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போனார். ஆக அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து என் நயினார் நாகேந்திரனோ இல்லை யாரோ ஒவ்வொரு தகவலுமே அப்படி தான். நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, பிஜேபி சார்ந்த ஒருவர் உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் முழுமையாக வெளியேற வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிறதான். ரஜினிகாந்தை வந்து சந்திச்சதுடைய காரணம் என்னென்னா, நயினார் நாகேந்திரனே மாற்ற போகிறாங்க, அது வேறு விஷயம். அது ஒரு தனி லாபி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு போயிடாதீங்க கூட அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா அண்ணாமலை ஒரு லாபி பண்ணுறாரு. அவருடைய மருமகன் விசாகனை கொண்டு வந்து அண்ணாமலை வந்து தன்னுடைய கட்சியில் வந்து இணைச்சிக்கிறதா பேசுகிறார் அவர். அப்போது இதனுடைய பிளானில் வந்து என்னென்னா இவங்களுடைய, ஆனால் பாஜகனுடைய திட்டம் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும். ஏன்னா திராவிட கட்சிகளை காணாமாக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஐடியா. அந்த ஐடியாலஜி சித்தாந்தம் வந்து கிட்டத்தட்ட. ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்து கட்சிக்கு வந்துட்டார், ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மக்கள் மேடை ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே அற்ற ஒரு விஷயம். ஏன்னா கொரோனா பீரியடில் வந்து நீங்கள் அவங்க ராகவேந்திரா மண்டபத்துக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொன்னவங்க, நீங்கள் ஆசிரம் பள்ளிக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு டக்கபார் போயிட்டுருக்கு, வாடகை தர மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போது இது மாதிரியா இதே விஷயத்தை விஜயும் பண்ணார். அவர் வந்து காருக்கு கட்ட மாட்டேன்னாரு, இன்றைக்கி வரைக்கும் கேஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருந்துச்சு. லதா ரஜினிகாந்த் வந்து இன்னமும் சொல்கிறேன், திராவிட கட்சிகளை மூழ்கடிக்கிறதுக்கும் அதற்கான ஒரு கருவியாக தான் பிஜேபினால் பயன்படுத்தப்படுறாங்க. இப்போது உடனே ஆரம்பிக்கிறது வந்து விஜயை வந்து நிர்மூலமாக்கணும். அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியை வந்து இது அண்ணாமலை வந்து இது பண்ணுவார். அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போயிடலாம். திமுகவும் பிஜேபி, ஏன்னா ஒரு ஆட்டம் இருக்குது, ஊசல் ஆட்டம் இருக்குது. ஏன்னா இப்போ கூட வந்து விஜயை கூட பற்றி பேசுகிறார். அவர் வந்து நான் வந்து விமர்சிக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், அது மாதிரி என்ன கமல் போய் பார்த்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஈகோ இல்லைங்க. அது வந்து நான் ஏன் பார்க்கணுங்கிறது, ஏன்னா எனக்கு வந்திருக்க வேண்டிய புகழும் இதுவும் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதான். இன்னொன்று இவர் ரெண்டு பேரும் யார் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பஞ்சாயத்து பொறுத்து. அதே மாதிரி அண்ணாமலை எப்போ வந்து மீறுகிறாரோ, அத்துமீறி பேசுகிறாரோ, இல்லை இவர்களுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராகவோ இல்லை வேறு மாதிரி இருக்கிறாரோ, அப்போ வந்து இவர் ஒரு குரல் கொடுப்பார். அதற்கான ஒரு துருப்பு சீட்டாக தான் பயன்படுத்துகிறாங்க அவரை. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பத்திரிகையாளர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலையில தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போயஸ் கார்டன் போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது, மோடி அவர்களுடைய 12 கால பொற்கால ஆட்சி குறித்த ஒரு நூலை கொடுப்பதற்காகத்தான் நான் போயஸ் கார்டன் போய் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சேன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன சார்? பொதுவாகவே நமக்கு வந்து நம்ம நிறைய கதை கேட்டு பழகிருக்கோம் நம்ம. அதனால் இது ஒரு கதையாக தான் இருக்கும், அவங்களுடைய கதையாக தான் இருக்கும். ஏன்னா நிலைமை வந்து எப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஏன் சந்திக்கணும் அப்படின்னா, பாஜக வந்து ரஜினிகாந்த் அவர்களை ஒரு எப்பவுமே துருப்பு சீட்டாக தான் பயன்படுத்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை வந்து தோற்ற பிறகு போய் பார்த்தபோது கூட திருமாவளவனை முன்னிறுத்துவாங்க முதலமைச்சர் வேட்பாளராக, இல்லை அதிமுகவை பண்ணுறதுக்கு நீங்கள் பின்னாடி இருந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து பேசியதற்கு காரணம் என்னென்னா, ரஜினியை வந்து அதுக்காக பயன்படுத்தியதுக்காக தான் பிஜேபி நினச்சது. ஏன்னா பிஜேபியினுடைய ஆட்டம் எப்பவுமே வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி 80 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கவங்கள அந்த 60 எம்எல்ஏக்கு மேலே வந்து ஒரு தனியாக பிரிச்சுட்டு போகிற மாதிரியான சூழ்நிலை ஆயிடுச்சு. 28 எம்பிக்களில் வந்து 22 எம்பிக்கள் கிட்டத்தட்ட வந்து NCPIன்னு ஒரு சின்ன ஒரு உண்மையில்லாத கட்சி, அந்த கட்சியில் போய் சேர போகிறாங்க. பதிவு செய்யப்படாத கட்சி அப்படிங்கிற பேரும் அடிபடுது. பதிவு செய்யப்பட்டிருக்குது. திரிபுராவில் வந்து அவங்க நின்றுருக்காங்க. ஒரு 822 ஓட்டு தான் வாங்கினாங்க. அப்போது அந்த கட்சியில் போய் இவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வராது. இன்னொன்று பிஜேபிக்கு வந்துட்டாங்க மொத்தமாக அப்படின்னு வந்து தெரியாமலும் இருக்கணும். அதுக்காக இப்போ வந்து ரஜினிகாந்தை வந்து சந்திச்சதுடைய காரணம் என்னென்னா, நயினார் நாகேந்திரனே மாற்ற போகிறாங்க, அது வேறு விஷயம். அது ஒரு தனி லாபி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு போயிடாதீங்க கூட அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஏன்னா அண்ணாமலை ஒரு லாபி பண்ணுறாரு. அவருடைய மருமகன் விசாகனை கொண்டு வந்து அண்ணாமலை வந்து தன்னுடைய கட்சியில் வந்து இணைச்சிக்கிறதா பேசுகிறார் அவர்.
அப்போது இதனுடைய பிளானில் வந்து என்னென்னா இவங்களுடைய ஆனால் பாஜகவினுடைய திட்டம் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்குது இது வரைக்கும். ஏன்னா திராவிட கட்சிகளை காணாமாக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஐடியா. அந்த ஐடியாலஜி சித்தாந்தம் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவை ஒன்றுமில்லாமல் பண்ணதில் வந்து அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் விஜயோடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு கேள்வியும் இருக்காது. இதுக்கிடையிலே வந்து என்னாச்சுன்னா நந்தவனத்தில் ஒரு நடிகர் 4 மாதமாய் மக்களை வேண்டி கொண்டு வந்தார் ஒரு ஆட்சி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்து ஆவார் போண்டி அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாவே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எதை செய்தாரோ எதை சொன்னாரோ அதை செய்யலை. ஏன்னா அப்போ வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னாரு. அப்போது சொன்ன அந்த தோரணை இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இப்படி வாங்குறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து 1000 ரூபாய் எல்லாருக்கும் தானே தரேன்னீங்க, ஏன் இப்போ தரல? மொத்தம் 3.25 கோடியில் 1.5 கோடி தான் கொடுத்துருக்கீங்க, காசு கொடுத்துருக்கீங்க அப்படிலாம் பேசினார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க, வந்தோடனே கையெழுத்து போட்டீங்க 200 யூனிட் ஃப்ரீன்னீங்க. ஆனால் 500 யூனிட் கீழே இருக்கவங்களுக்கு தான் ஃப்ரீன்றீங்க. அப்போ நீங்கள் சொன்னது என்னாச்சு? உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய மாற்றம் என்ன? அப்போது முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறத வந்து ஒரு தொழிலாகவே வச்சுருக்கீங்க. இப்போ நடிக்கிறத வந்து சினிமாலே வந்து ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால் அதை மக்கள் எல்லா நாளும் நம்பிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரஜினிகாந்த் அவர்களை நயனார் நாகேந்திரன் சந்திச்சதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல தான் விசாகன் அவர்கள் அண்ணாமலை கூட இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் வந்து இந்த அரசியல் களத்தில் அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னா வந்து லதா ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் மேடை அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் இங்கே இயக்கம் ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் ஃபிளாஷ் நியூஸா பிரேக்கிங் நியூஸா மீடியாக்கள்ல சென்றது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் 2026 தேர்தல் தோல்வி கண்டிருந்தப்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் போய் சந்திக்கிறாங்க. இப்போ அப்ப இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய கணக்கு என்ன மாதிரியான கணக்கு? இப்போ ரஜினியுடைய நகர்வுகள் எப்படி இருக்கு, எப்படி அது மகாபாரதத்திலிருந்து சொல்றோம்னா பாண்டவர்களை வந்து குந்தி வந்து பெத்துறா 5 பிள்ளைகளை. அப்போ வந்து காந்தாரி வந்து ஆத்திரத்தில் வந்து குழம்பு எடுத்து வயிற்றில் அடிச்சுக்கிட்டதுனால தான் 100 கௌரவர்கள் பிறந்தார்கள் அவங்கெல்லாம். ஆனால் குழந்தை பெக்கிறது நல்ல பிள்ளையாக பெக்கணுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் வந்து வயிற்றில் அடிச்சுக்கிறது நியாயம் இல்லை. 91 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வந்த பிறகு 94 வந்து முதல் முறையாக இந்த சிஸ்டம் சரியில்லை, இந்த இதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினவர் அவர் ரஜினிகாந்த். அப்போ மூப்பனார் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அன்றைக்கு நீங்கள் வெளியே வந்திருந்தீங்கன்னா ரஜினியோட ஸ்டைல் வேறு, அதுக்கான ஒரு மாஸ் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் வந்து கட்சிக்கு வந்துட்டார், ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மக்கள் மேடை ஆரம்பிக்கணுங்கிறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே அற்ற ஒரு விஷயம். ஏன்னா கொரோனா பீரியடில் வந்து நீங்கள் அவங்க ராகவேந்திரா மண்டபத்துக்கு வரி கட்ட முடியாதுன்னு சொன்னவங்க, நீங்கள் ஆசிரம் பள்ளிக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு டக்கபார் போயிட்டுருக்கு, வாடகை தர மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போது இது மாதிரியா இதே விஷயத்த விஜயும் பண்ணார். அவர் வந்து காருக்கு கட்ட மாட்டேன்னாரு, இன்றைக்கி வரைக்கும் கேஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நியாயமான போர்வையில் நீங்கள் வந்து பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி நீங்கள் வந்து உங்களை காமிச்சிக்கிறது என்ன இருக்குது அர்த்தம்? அப்போது இந்த இடத்துல வந்து லதா ரஜினிகாந்த் வந்து இன்னமும் சொல்கிறேன் திராவிட கட்சிகளை மூழ்கடிக்கிறதுக்கும் அதற்கான ஒரு கருவியாக தான் பிஜேபினால் பயன்படுத்தப்படுறாங்க. இப்போ உடனே ஆரம்பிக்கிறது வந்து விஜயை வந்து நிர்மூலமாக்கணும். அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அந்த வழியை வந்து இது அண்ணாமலை வந்து இது பண்ணுவார். அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாமல் போயிடலாம். திமுகவும் பிஜேபி, ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் அப்படி தான் ஆச்சு. முதல்ல கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுலும் பிஜேபி தாங்கிற அந்த நிலைக்கு மாறினதற்கு காரணம் வந்து இதுதான். ஆக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எப்படி நிர்மூலமாக்குறதுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும். அதுவும் இப்போ வந்து நிறையவே பண்ணுறாங்க. கட்சியை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் இது வந்து அப்படி தான் இருக்க முடியாது, அப்படி தான் பார்க்கணும். இல்லை, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துருப்புச்சீட்டாக பாஜக ரஜினிகாந்த் அவர்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ஒரு கோணத்தில் பார்த்தாலும், இன்னொரு கோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் மோகம் இன்னும் குறையலை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, அவருக்கு ஒரு ஆட்டம் இருக்குது, ஊசலாட்டம் இருக்குது. ஏன்னா இப்போ கூட வந்து விஜயை கூட பற்றி பேசுகிறார். அவர் வந்து நான் வந்து விமர்சிக்க மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், அது மாதிரி ஏன்னா கமல் போய் பார்த்துட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஈகோ இல்லைங்க. அது வந்து நான் ஏன் பார்க்கணுங்கிறது, ஏன்னா எனக்கு வந்திருக்க வேண்டிய புகழும் இதுவும் அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறதான். இன்னொன்று இவர் 2 பேரும் யார் சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பஞ்சாயத்து வரை போயிட்டே இருந்துச்சு. அப்போ இதெல்லாமே வந்து தனக்கு அந்த ஆசையை தன்னை இன்னைக்கு இதுக்கு மேலே செய்யவும் முடியல, ஆனால் எப்படி விட முடியாது. அதனால் அவர் வந்து ஒரு ஆடுபுலி ஆட்டம் ஆடுறாரு. அதுக்கு வந்து பாஜக வந்து அவர் துணை போகிறது. ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்க முடியாமல் சொன்னதுக்கு அர்ஜுனமூர்த்தியிலேருந்து தமிழறிமணியம் வரைக்கும் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பார் கூட ஓடி வந்தவங்களுக்கு முன்னாலே என்னை காவி உடை போட பார்க்குறது பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போனார்.
அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து என் நயினார் நாகேந்திரனோ இல்லை யாரோ ஒவ்வொரு தகவலுமே அப்படி தான். நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க, பிஜேபி சார்ந்த ஒருவர் உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் முழுமையாக வெளியேற வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் வந்து இப்படி ஒரு நாடகம் ஆடுறீங்க அப்படிங்கிறதான். ஏன்னா நீங்கள் அப்போ ஆசை இருக்குன்னா இனிமேல் வர முடியாதுங்கிறது தெரியுது. ஆனால் விஜய் தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஆக இது இங்கே திராவிட கட்சிகள் கோலோச்சக்கூடாது அப்படிங்கிறதுனுடைய அந்த நோக்கம் இருக்கிறது. அதனால தான் அவர் அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்றாரு. அப்படி இப்போ ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது வாய்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த சந்திப்பின் மூலமாக வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறது? அது வந்து சூழலை பொறுத்துன்னு சொல்றாரு. அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? சூழலை பொறுத்துங்கிறாரு. இப்போ எப்படி சிபிஎம் சிபிஐ சொல்றாங்கல்ல, அதாவது எப்போ வந்து நாங்கள் உருவிக்கணும்னா உருவிப்போம், நாங்கள் வந்து திருமாவளவன் சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து அமைச்சரவை இருந்தால் கூட தேவைப்படும் போது நாங்கள் வெளியே வந்துடுவோம், நாங்கள் வந்து அப்படிங்கிறார். அப்போது இது வந்து ஒரு த்ரெட்டு தான். அதே மாதிரி அண்ணாமலை எப்போ வந்து மீறுகிறாரோ, அத்துமீறி பேசுகிறாரோ, இல்லை இவர்களுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராகவோ இல்லை வேறு மாதிரி இருக்கிறாரோ, அப்போ வந்து இவர் ஒரு குரல் கொடுப்பார். அதற்கான ஒரு துருப்பு சீட்டாக தான் பயன்படுத்துகிறாங்க அவரை. ஏன்னா அதன் மூலமாக வந்து ரஜினி ரசிகர்கள் இன்னமும் நம்புகிறாங்க. ரஜினி ரசிகர்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. அவரால் கெட்டு போனவர் நிறைய பேர் ரஜினி ரசிகர்கள் வந்து கட்சி ஆரம்பிப்பார்னு நினச்சி போனவங்க நிறைய பேர். ஆனால் அவர் எனக்கான செல்வாக்கை இதுக்காக பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறார். இப்போ ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அபவ் 60 அந்த லெவலில் தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவில் ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தும் ரஜினி அவர்கள் இந்த அரசியல் நகர்வுகளில் குரல் கொடுப்பது, சந்திப்பது, இது போன்ற நிகழ்வுகளை எப்படி ஒரு சாமானியனாக புரிந்து? இல்லை, அவருக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. ஜென்சி கிட்ஸ் இருக்காங்கன்னா கூட இன்றைக்கு விஜய் வெற்றி பெற்றதுக்கான காரணம் யாருன்னா முதல் தலைமுறை வாக்காளர்களும் வயதானவர்களும் தான். ஏன்னா அவங்க தான் பேரம் பேத்தி சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லி அவங்க ஓட்டு போட்டாங்க. இந்த ஃபஸ்ட் டைம் போடலாம்னு சொல்லி நடுநிலை வயது உடையவர்கள் யாருமே போடல. ஏன்னா அவர்களுக்கு தெளிவான சிந்தனை இருந்தது. அதனால தான் வந்து மொத்த ஸ்வீப் வரல. எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரி ஸ்வீப் வரவே இல்லை. இது வந்து ஒரு 108ங்கிறது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரியான ஒரு இதான், ஒரு சைரன் மட்டும்தான் வரல. அதை தவிர அவ்வளோதான் ஜெயிச்சிருக்க முடியுது. நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கன்றார். ஆனால் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் கோதாவில் இறங்கிட்டீங்களோ அதுக்கு தயாராக தானே வரணும். அதை வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஜெயலலிதா அம்மையாரோ 91 ஆட்சிக்கு வரும்போது அவங்க ஏன் புதுசாக இருக்காங்க அப்படி கெஞ்சி கேட்டாங்களா? 6 மாதம் எனக்கு பேசாமல் இருக்கேன்னு சொன்னாங்களா? இல்லை ஸ்டாலின் வரும்போது கேட்டாரா? ஏன்னா எம்ஜிஆர் முதல் முறையாக ஆட்சிக்கு வரும்போது கேட்டாரா? அப்போ யாருமே கேட்காத போது உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பெக் பண்ணுறீங்க, ஏன் இப்படி வேண்டுறீங்க? அப்போ உங்களுக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை அப்படிங்க. நான் அவர்களுக்கு கொடுத்த எல்லா திட்டங்களுமே எதுவுமே செயல்பட முடியாத திட்டங்கள் தான். இப்போ கிட்டத்தட்ட 6 சிலிண்டர் தர முடியுமா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? அப்போ தான் ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சே செஞ்சாரா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்த பிறகு கூட அதை உடனடியாக மொத்தமாக செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் இல்லை, ஒரு பட்ஜெட்ரி இல்லை. நீங்கள் சிங்கப்பெண் திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அதில் முதல் முறையான ஒரு அரசு விழா, அதில் போய் ஆளப்போகிறான் நம்மளே போடுறீங்க. இன்னும் நீங்கள் அதிலேருந்து மாறவே இல்லை. உங்களுடைய நடிகர் மூட்லேருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. அதாவது ஒரு புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குல்ல, அதை கூட நீங்கள் மதிக்க முடியாத ஒரு மாதிரியான சூழலில் இருக்கீங்க. ஏன்னா அவங்களுடைய சிங்கப்பெண் திட்டத்திலேருந்தே இப்போ வந்து உதயநிதி சொல்கிறார், துணை எதிர்கட்சி தலைவர் அவரை சொல்கிறார், 24 மணி நேரத்தில் 12 பாலியல் வழக்குகள் வந்திருக்குன்னு சொல்கிறார். அப்போது அத்தனைக்கும் வந்து எந்தவித பதிலுமே இல்லை. உங்களோட சட்டம் ஒழுங்கு உங்கள்கிட்ட தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு வந்து அதை நீங்கள் காப்பாற்ற முடியாதா? அப்போ உங்களை தாண்டி போயிடுவாங்களா? அதுபோக கரண்ட்டுக்கு ஒரு இடத்துல வந்து பிடுங்கிடுறாங்கன்றீங்க, ஒரு இடத்துல பிடுங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போயிடுமா? அப்போ இதெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சு. ஒரு தலையை ஆட்டி வெளிநாடு போய் அனுப்புறது தான் தெரியுது. அமைச்சர் கீர்த்தனா வந்து வெளிநாடு போயிருக்காங்கிறது. அப்போ ரீல்ஸ் மோகத்தோட ரீல்ஸாகவே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி விவசாயிகளுடைய விஷயத்தில் வந்து 50,000 சொன்னீங்க, இப்போ போராட்டம் பண்ண பிறகு 70,000 மாற்றிருக்கீங்க. அப்போது ஒரு முன்னுக்கு பின் முரணாக ஒரு செயல்பாடை வந்து தெளிவாக தனி சிந்தனையோடு நீங்கள் செய்வதற்கான ஒரு அறிகுறியே இல்லை. இப்போது அதுக்கிடையில் வந்து இப்போது உங்களுக்குள்ளேயே ஒரு டக்கஃபார் இருக்குது. ஒரு ஆதம் அர்ஜுனாவுக்குமான நிழல் முதல்வர்னு அப்படி அவரே சொல்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க இப்போது. ஏன்னா எதையும் பேசுகிறதில்ல. ஆனால் இப்போது நீங்கள் அங்கே இவரை போய் பார்க்க போகிற இடத்துல பிரதமரை பார்க்குற இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுக்கறதில்ல. ஏன்னா கருணாநிதி அவர்கள் ப்ரெஸ்ஸை டெல்லியில் பார்த்தபோது அவரை கேட்குறாங்க. அப்போ தான் தெரியாது அந்த விஷயம், பிரபாகரன் வந்து இறந்துட்டாரா என்னன்னும் போது. அப்போ வந்து இவருக்கு தெரியல. ஆனால் நான் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு போகலன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லிவிட்டு அவர் சொல்லுறதில்ல, ப்ரெஸ்ட்டை சொல்கிறார், போராளிக்கு சாவில்லைன்னார். அப்போது அது அழகான ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு பதிலையாக சொல்ல முடிஞ்சிச்சுல்ல. இல்லை ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கணும், எதுவுமே செய்யலை நீங்கள்.
அப்போது எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து ஆனால் கேட்டால் ஒரு கம்பேர் டு மோடி சொல்கிறீங்க. மோடி இப்போ பிரசம் பார்க்குறாரா? பிரசம் பார்க்கல. ஆனால் குஜராத்தில் இருந்தபோது வரை இப்போ பார்த்தாரு. இங்கே இப்போயுமே வந்து அவருக்கான எல்லா திட்டங்களுக்கும் உடனடியாக பதில் வருது. அது வந்து மன் கி பாத்தில் பேசுகிறாரு. அதாவது அவருடைய திட்டங்களை பேசிக்கிட்டே இருக்கார். நீங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. ஆனால் எதுவுமே செய்யாமல் நீங்கள் வந்து அதை சொல்கிறது வந்து எந்த நியாயமாக இருக்க முடியும்? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.